எனது அன்பான வணக்கம். இந்த தொடர்ந்து இப்போ நம்ம கிரிக்கெட்டில் சிஎஸ்கே தோற்றுக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. கல்கத்தாவோட விளையாண்டாலும் தோற்று போகுது, பஞ்சாபோட விளையாண்டாலும் தோற்று போகுது. இது தோற்று போகிறது நம்ம கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ரொம்ப ஏமாற்றத்தை கொடுக்குது. ஒரு சின்ன பையன் கூட அன்றைக்கி சொல்கிறான், அவர் பேசும்போது கேட்டேன்னா, குட்டி பையனாக தான் இருக்கார் அவர். அந்த பையன் சொல்கிறார், இந்த இப்படி சென்னை தோற்று போகும்னா நாங்கள் என்னத்துக்கு இவ்வளோ பணத்தை கொடுத்து இந்த கிரிக்கெட்டை பார்க்குறதுக்கு வரணும், நாங்கள் வராமையே இருந்திருப்போமே, எவ்வளோ பணம் கொடுத்து நாங்கள் வர்றோம், ஒழுங்காகவே விளையாட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அந்த பையன் ரொம்ப வருத்தப்பட்டார். அவருக்கு அவ்வளோ பிடிக்குமா கிரிக்கெட்டு. ஏன்னா நம்ம நாட்டில் தான் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கையில் ஒரு கரண்டி கூட கிடச்சா கூட உடனே அதை பேட்டு மாதிரி பயன்படுத்துகிறதும், கையில் ஒரு டம்ளர் கிடச்சா கூட தூக்கிட்டு பந்து விளையாடுறதுங்கிறதும் இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் இருக்குது இல்லைங்க. பிறந்த குழந்தையே பிறக்கும்போதே கையில் பேட்டும் பந்தும் தூக்கிட்டு பிறக்கிற மாதிரி தானே பிறக்குது. அது மாதிரி தோல்வி அடைவதற்கு காரணம் அந்த பயிற்சியாளர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா, ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபீல்டிங்கில் தடுமாற்றம் இருக்குது, கேட்ச் வாய்ப்புகளை அவங்களாம் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க சரியா. அந்த மாதிரி பேட்டிங் பண்ணும்போதும் அவர் ஒழுங்காக பேட்டிங் பண்ணாலும் கூட இருக்கிறவங்களால தோற்று போகிறதும் ஒன்று இருக்குது. அந்த கரெக்டாக அந்த பந்தை பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா, கேட்ச் ஆகிருந்ததுன்னா ஆட்டம் நீண்டும் போகாது, எக்ஸ்ட்ராவாக நம்ம நிறையா ரன்கள் எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லாமல் இருந்திருக்கோம். அது எல்லாமே போயிடுது. அதை சரியாகவே பயன்படுத்தாமல் போயிடுறாங்க. அதனால தான் நம்ம கடைசி நேரத்தில் சரியாக விளையாட முடியாமல் தோற்று போகிறோம். நடுவில் இருக்கிறவங்க நல்லா விளையாண்டா கூட இந்த மாதிரி ஆயிடுது அப்படின்னா அவர் சொல்கிறாரு. கேப்டன் ருத்ராஜ் என்ன சொல்கிறார், கெய்வாட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு முறையும் கேட்சை கோட்டை விட்டுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பேட்ஸ்மேன் இருக்காங்களே அவங்க இன்னும் அதிகமாக விளையாட வேண்டியதாக இருக்குது. அப்போது இன்னும் அதிகமாக விளையாடும்போது மனசோர்வும் ஏற்பட்டுருது, உடல் சோர்வும் ஏற்பட்டுருது, ரன்னும் எடுக்க வேண்டியதாக இருக்குது. 20-30 ரன் அதிகப்படியாக ஓட வேண்டியதாக இருக்குது. அந்த ஒரே கேட்சில் பிடிச்சிருந்தாங்கன்னா ஒரு 20-30 ரன் எடுக்க வேண்டிய தேவைகள் இல்லாமல் இருந்திருக்கும். அதுவும் ஒரு காரணமாக தான் இருக்குது அப்படின்னு அவரும் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு. இப்போது இந்த வாழ்க்கை கூட இதே மாதிரி தான். எப்படின்னா, நம்மளை நோக்கி வாய்ப்புகள்ங்கிற பந்துகள் நம்மளை நோக்கி வருது. அது என்ன பண்ணுதுன்னா, அந்த வாய்ப்பு சில பேருக்கு கிடைக்கிற வாய்ப்பு பயங்கரமாக நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும், அவுட் ஆக்குற மாதிரி தான். சில பேர் ஒரு பிஸ்னஸ்ன்னு தொடங்குவாங்க, தொடங்கி ரொம்ப ஜரூராக நடக்கும், பார்த்திங்கன்னா பயங்கரமாக அப்படியே விழுந்துடும். அந்த மாதிரி தான் இந்த பந்தாடுறது அப்படிங்கிறது வாழ்க்கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் தான். அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்தது. அப்போது இதை சரியாக நம்ம பயன்படுத்தாமல் போகும்போது நம்முடைய உழைப்பையும் அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் மன வருத்தங்கள் நம்ம அதிகமாக அடைய வேண்டியதாக இருக்குது. இன்னும் நம்ம மார்க்கெட்டில், அதாவது நம்முடைய சந்தைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஒரு வாழ்க்கையாக இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன், அதில் நிலைநிறுத்து நம்மை வைத்துக்கொள்வதற்கு இன்னும் நமக்கு அவகாசம் இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது, கால அவகாசம். அதையும் தான் இந்த கிரிக்கெட் நமக்கு உணர்த்துகிறது. தொடர் தோல்வி என்ன பண்ணுது, யாரை பார்த்தாலுமே ஒரு மன ஏமாற்றம், ஒரு மன தளர்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஆட்டக்காரர்களுக்கு மட்டுமல்லாமல் அதை வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு கூட அது ஏற்படுத்துகிறது. அப்படின்னா அப்போ வாழ்க்கையிலையும் அப்படி தானங்க ஏற்படுத்தும். இப்போ இந்த ஃபீல்டிங் அப்படிங்கிறது யாருன்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம யாரையெல்லாம் நம்முடைய அந்த தொழிலுக்கோ நம்முடைய வாழ்க்கைக்கோ நம்முடைய அலுவலகங்களுக்கோ நாம் பயன்படுத்திக்கிறோமே அந்த ஆட்கள் அவங்க தான் ஃபீல்டிங். அவங்க சரியாக இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையுமே சரியாக கொண்டு போக முடியும். இது ஆட்சியாளர்களுக்கும் பொருந்துங்க. ஏன்னா நம்ம சுற்றி இந்த ஃபீல்டிங் அப்படிங்கிறது தான் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆளுபவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அந்த ஃபீல்டிங்கை சரியாக பண்ணணும். அதை சரியாக பண்ணலைன்னா, ஒரு சாதாரண ஒரு கடைசியாக விளையாடக்கூடியவராக இருந்தால் கூட அதை சரியாக அவர் பயன்படுத்தவில்லை அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு தோல்வி அப்படிங்கிறது உண்டு தான். அதனால் இந்த பந்து அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு நேரமும் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நீ என்ன பண்ணினாலும் அது நமக்கு வருகிறது. நம்ம ஆடுறதுக்கு தான் இந்த உலகத்துக்கே வந்திருக்கோம். வாழ்க்கையை ஆடி பார்க்கணும், தடுத்து பார்க்கணும். தடுத்து ஒரு ஆட்டம்
வெற்றி கொள்ள ஒரு ஆட்டம். அதை தடுத்து ஆடலைன்னா நம்மளே காண போயிடுவோம். அதனால் நமக்கு தடுத்து ஆடவும் தெரியணும், அடித்து ஆடவும் தெரியணும். அந்த ரெண்டுமே தெரிஞ்சாதான் அது பந்தாட்டமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை போராட்டமாக இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரமாக இருந்தாலும் சரி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத இந்த கிரிக்கெட் மேட்ச் சொல்லுதுங்க நமக்கு. அப்போ பாருங்கள், ஒரு சின்ன பையன் இன்றைக்கி விமர்சனம் வைக்கிறத நம்ம கேட்குறோம் அப்படின்னா, அப்படி தானே நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு விமர்சனம் கொடுப்பாங்கள்ல. அவங்களுக்கு நாம் செய்யக்கூடியது ஒரு நல்லதாக இருக்க ஒரு பட்சத்தில் அது அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுத்து அவங்களும் அதை செய்வதற்கு ஒரு துணையாக இருக்கும். இல்லைன்னா அது கூட அவங்களுக்கு ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்தும். அதனால் நாம் என்ன பண்ணணும், வாழ்க்கையில் வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் தடுத்தும் ஆட கற்றுக்கொள்ள வேண்டும், அடித்தும் ஆட கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஆடினாலும் தோல்வி இல்லாமல் நாம் டிராவிலையாவது ஜெயிக்கிறதுக்காக கற்றுக்கொள்ளணும். நமக்கு வெற்றி கிடைக்கலன்னாலும் பரவாயில்ல, தோல்வி கிடைக்காம சுமூகமாக அந்த ஆட்டத்தை முடித்து கொள்வதுங்கிறது சாலச் சிறந்தது. தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.